தமிழ்ச்செல்வன் உங்களிடமிருந்து ஏன் இந்த திட்டம் வேணும்? மாற்று இடம் நீங்களே அழகாக சொன்னீங்க. மாற்று இடம் தேர்வு செய்யாமல் அவ்வளோ அவசரகதியாக இந்த திட்டத்தை வந்து ரத்து செய்கிறதுக்கான காரணம் என்ன? வேறு ஒன்றுமே இல்லை, வெஞ்சன்ஸ் தான். வெஞ்சன்ஸை தாண்டி இதில் ஒரு காரணமும் தெரியல. இந்த இடத்தை தவிர சென்னையில் வேற ஒரு இடம் அமைப்பதற்கான பூலோக ரீதியான ஃபெசிலிட்டியே இல்லைன்றதை கண்டறிஞ்ச பிறகு தான் குறைந்தபட்ச சேதாரத்தோடு இந்த இடத்தை கண்டறியுது. இந்த இடத்தை கண்டறியறதுக்கே கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் ஆச்சு. 90% இடங்களை கையகப்படுத்தி அவர்களுக்கான இழப்பீடு தொகையை 35 லட்சத்திலிருந்து 2.5 கோடி வரையும் வழங்கியாச்சு. அங்கே ஒரு மருத்துவமனை அமைத்து அங்கே ஒரு கிராம மக்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு உறுதித்தன்மையை கொடுத்து அவர்கள் ஒரு குட்டி கிராமமே அதில் வந்து செயல்பட்டு இருக்கு. அவர்களுக்கு எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ப வச்சு அவர்களை. இந்த திட்டம் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட திட்டம் இல்லை, ஒன்றிய அரசாங்கத்துக்கு தேவை. இந்த திட்டம் வந்து விமான நிலையம் விரிவாக்கம்ங்கிறதுக்கு இன்னொரு திட்டம் ஃபார்ச்சூன் 650 கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. அது ஒரு கண்டிஷனாகவே இருக்குது. அந்த கண்டிஷனை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் புறந்தள்ளி இருக்குன்றது தான் உண்மை. ஏனென்றால் நீங்கள் சாதாரணமாக 2008 3வது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டோட விமான நிலையத்தோட தரவரிசை பட்டியல் இப்போ 5வது இடத்துக்கு போயிருக்கு. நீங்கள் இன்னும் நெருக்குதலுக்கு ஆளானா 6வது இடம் கல்கத்தா முன்னாடி வரப்போகுது. நீங்கள் டெல்லி மும்பைக்கு அடுத்தது பெங்களூரும் ஹைதராபாடும் வந்திருக்கு. 5வது இடத்திற்கு தரம் மாறி இருக்குது தமிழ்நாட்டை சேர்ந்த விமான நிலையம். அப்போ இதெல்லாம் கணக்கிட்டு தான் இந்த அதுக்கு அடுத்து ஃபார்ச்சூன் 650 கம்பெனி செஞ்ச வரணும், மேற்கொண்டு தொழில் முதலீடுகள் வரணும். சரி, இந்த விமான நிலையம் இல்லை, உடனடியாக வேறு எதுவும் இடத்த கையகப்படுத்த முடியுமா, கண்டறிய முடியுமா, பிளான் இருக்கா? இல்லை. அப்போ இதை இன்னும் அடுத்த இடத்த நான் தேர்வு செய்ய போகிறேன் அப்படின்னு இன்னும் விழுப்புரத்துலாம் போய் தேர்வு செய்யணும். பூலோக ஃபெசிலிட்டியே கிடையாதுன்னு சொன்ன பிறகு எங்கே இருக்குது? எங்கே வீட்டுக்கு பின்னாடி தான் வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி வேணால் வச்சுக்கலாம், அது வேணால் செய்யலாம். அதை விட்டுட்டு இடத்த மாற்று சிந்தனைக்கு இல்லாமல், மாற்று திட்டம் இல்லாமல் அவசரகதியாக இந்த திட்டத்தை ரத்து பண்ணுற அவசியம் இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆய்வுக்குழு போட்டு நீங்கள் வேற ஒரு இடத்த அவசரகதியாக நீங்கள் கண்டறிஞ்சு அதை செய்யலாம். சற்றேறக்குரிய 10 ஆண்டுகளுக்கு முன்பே 2வது விமான நிலையம் தேவை என்பது குரல் எழுந்தது. ஆய்வெல்லாம் பண்ணி 2022 தான் அந்த பணிகள் தொடங்குது. அன்றைக்கு முதல்ல இருந்து ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்துகிறாங்க. அன்றைக்கு அந்த பகுதிக்கு சென்ற தாவேக்காவுடைய தலைவராக சென்ற விஜய் அந்த மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். தேர்தல் காலத்திலையும் வாக்குறுதியாக கொடுத்தார். அதை முன் வச்சு தான் தேர்தலை சந்தித்து வெற்றியும் பெற்றிருக்கிறார். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார். சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா? 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்களே அன்னபூர்ணி திட்டத்தில், ஏன் 3 தான் கொடுத்தீங்க? அதில் வந்து இலவசம் தானே சொன்னீங்க, சிலிண்டர் உருளை இலவசம் தானே சொன்னீங்க. இப்போ என்னது, இப்போ நாங்கள் மானியமாக திருப்பி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி கொடுப்போன்றீங்க. சொல்கிறதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருங்களா? பெண்களுக்கு இலவசம் பேருந்து தமிழ்நாடு புஷியானந்தன் சொன்னார். நீங்கள் அறிவிச்சிட்டாங்களா? அதான் கேளுங்க, சொல்கிறேன். அறிவிச்சிருக்கிறாங்க. சென்னையில் ஏறினா கன்னியாகுமரி வரலையும் ஃப்ரீனாங்க. என்ன புறநகர் பேருந்தில் ஃப்ரீ கேட்டால் நாங்கள் அடுத்த லெவல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவோம். உங்களை யாரும் அடுத்த லெவலுக்கு கேட்கவே இல்லை. நீங்கள் சொன்னதை ஹானர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இருக்குன்றதை நீங்கள் அப்புறம் சொல்லலாம். நீங்கள் என்ன சொன்னீங்கன்றது முக்கியம். நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ அவங்க சொன்னாங்க, அதை செஞ்சாங்க. சொன்னது என்ன? சொன்னது ஏன் மற்ற திட்டங்கள்லாம் செய்யலை? மற்ற திட்டங்கள்லாம் செய்கிறதுல என்ன குறைபாடு இருக்குது? இல்லை, நான் இதுக்கு என்ன இதில் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இதை முன் வச்சு தான் புதுசாக இந்த முடிவு எடுக்கலை. ஒரு அரசியல் கட்சியாக இதை முன் வச்சாங்க, மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை வச்சு மக்களை தாண்டி வெற்றியும் பெற்றிருக்காங்க. 1700 ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு. 90 விழுக்காடு மக்கள் ஒப்புதல் தெரிவித்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஏகனாபுரம் ஒரு கிராம மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா உண்மையிலே பாதிப்பு இருக்க தான் செய்யும். அதற்கு அவரோட பேச்சுவார்த்தை கூடுதல் இழப்பீடு தொகை வேணால் கொடுக்கறதுக்கு அரசு முன் வந்திருக்கலாம். அதான் செஞ்சிருக்க முடியும். இந்த திட்டத்தில் நான் தான் சொல்கிறேன், பூலோக ரீதியாக வேற ஒரு இடம் தேர்வு செய்வது என்பது சென்னைக்குள்ளே அது ரொம்ப கடினமான ஒரு சூழல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பரந்தூர் விமான நிலையம் கட்டமைக்கப்படுற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்தது. 90 விழுக்காடு இடங்கள் கையகப்படுத்திருக்கு நல்ல முறையில். நிலம் கையகப்படுத்தினதான் ஒரு தெளிவில்லாத நிலை இருந்துச்சு. ஒரு தெளிவில்லாத கொள்கையினால தான் உழவு இல்லை. என்ன கொள்கை தெளிவில்லை? விவசாய நிலத்தை, விவசாயத்தை தவிர வேற எதற்கும் கையகப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு நிலை. ஏகனாபுரம் மக்களை தாண்டி இல்லைங்கிறாங்க. ஏகனாபுரம் 5746 ஏக்கருமே வந்து விவசாய நிலமா? இல்லை இல்ல இல்ல, விழுக்காடு இடங்கள் தேர்வு செய்யப்பட்ட முறை நல்ல முறையில் இழப்பீடு தொகை வழங்கப்பட்டிருக்கு. விவசாய நிலங்கள் உண்மையிலேயே வருத்தம் அளிக்கக்கூடிய செயல் தான். விவசாய நிலங்களை வந்து கையகப்படுத்தி ஆகணும். அந்த இடத்துல வந்து அந்த மக்கள் ஒத்துக்கலை, வருத்தம் தான். கூடுதல் இழப்பீடு தொகை கொடுத்து இந்த திட்டத்தை முடிக்கத்தான் முன் வந்திருக்கணுமே தவிர ஒட்டுப்படியா ரத்து. இப்ப ரத்து பண்ணிட்டீங்க, ரைட்டு. அடுத்த கட்ட பிளான் என்ன? ஏற்கனவே 10 ஆண்டுகள் வளர்ச்சியில பின்தங்கி போயிருக்கேன். இப்போ அடுத்த கட்ட விமான நிலையம் இது வந்து ஆந்திராவுக்கு போகிறதுக்கும் பெங்களூருக்கு போகிறதுக்கும் தானே வாய்ப்பு இருக்குது. இப்போ பெங்களூர் விமான நிலையம் இன்னும் செழிப்பாக இருக்க போகுது. ஆந்திரா ஹைதராபாத் விமான நிலையம், திருப்பதி விமான நிலையம் இன்னும் செழிப்பாக போகுது. இதோட
இதோட ரெசம்பிளன்ஸ் அங்க தான் போகுது. சரி. இதோட பின்விளைவுகள் எங்க சந்திக்கும் அப்படின்னா தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக பின்னடைவைத்தான் சந்திக்கும். அதற்கு தான் இந்த திட்டம் வந்து உதவும். நீங்க ரத்து செய்திருக்கிறது யாருக்கு உதவும் என்றால் தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக பின்னாடி தள்ளுறதுக்கு தான் உதவுமே தவிர முன்னோக்கி இழுத்து செல்வதற்கு எந்த திட்டமும் இல்லை. சரி, பேசலாம். தமிழ்ச்செல்வன், பரந்தூர் விமானத்தை சார்ந்து திமுக அல்லது திமுகவை சார்ந்தவர்கள் ரியல் எஸ்டேட்டுக்காக நிறைய நிலங்களை வாங்கி போட்டிருக்காங்க. அதுக்காக தான் அந்த நிலம்லாம் இப்போ மதிப்பு குறைஞ்சு போச்சுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ அந்த ஏர்போர்ட் வேணும்னு சொல்றீங்கிறாரு. நான் சொல்லல, அந்த இடத்துல வாங்கி பினாமி பேர்ல சங்கை பத்மநாபன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் சொல்றாரு. 2 பாயிண்ட்டுக்கு அண்ணன் பதில் சொல்லணும். நான் சொல்றேன் 2 பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லணும். பாஜகவும் திமுகவும் கூட்டணி அப்படின்னது அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ள ஸ்பெஷல் பேக் ஒன்று பாயசம் கொடுத்தீங்கல்ல, வரவேற்புங்க விருந்தோம்பலுங்க. அடுத்து அது வந்து ஒரு நிமிஷம் முடிக்கிறேன். விருந்தோம் அது எப்படி நீங்க எல்லாத்தையும் கடந்து போவீங்க? தலைப்பு தாங்க முக்கியம். தலைப்பு தாங்க பேசிட்டு இருக்கேன் மகேஷ். 7:55 அப்ப யார் இல்ல எந்த தலைமை பாஜகவோட நெருக்கமாக இருக்குதுன்றதுக்கு உதாரணம் தான். சரி, நீங்க தலைப்புக்குள்ள கேக்குறீங்க, நான் தலைப்புக்குள்ள வரேன். தொகுதி மறைவரையில தெரிஞ்ச தலைவர் அவங்களுடைய சரி 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 சட்டசபைக்கு உரிமை மூல பிரச்சனை கொண்டு வர போறோம். இப்படி எல்லாம் பேசி அவர் சிக்கல்ல கொண்டு போய் மாட்டி விட போறீங்க. சட்டசபைக்குள்ள வந்து அடுத்த 25 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லா டிவி கேட்கற மாதிரி பேசாதீங்க தயவு செய்து. கொஞ்சம் நீங்க அரசியல் அனுபவம் உள்ளவர், நீங்க கொஞ்சமா புரிஞ்சுட்டு பேசுங்க. சட்டசபைக்குள்ள என்ன சொல்றாருன்னா தொகுதி மறுவரை வந்து வேண்டான்றாரு, அடுத்த 25 ஆண்டுகள் தள்ளி போடணுன்றாரு. ஆனா முதலமைச்சர் மாநாட்டில் போய் இப்பொழுதே பண்ணலாம், ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு உரிமை மீறல் பிரச்சனை. சரி, அது தனி கதை, அது விடுங்க. இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க பரந்தூர் விமான நிலையம் அதற்கான கொள்ளளவு இருக்கு இல்லையா, அது 10 கோடி மக்கள்கள் ஒரு ஆண்டுக்கு வந்து பயணம் செய்யக்கூடிய கொள்ளளவு. இப்போ இருக்கிற மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்து 3.5 கோடி கொள்ளளவுக்குள்ள ஒரு பயணம் செய்யக்கூடிய கொள்ளளவு. ஆண்டுக்கு 3.5 கோடி மக்கள் தொகை வந்து பயணம் செய்கிறாங்க. நீங்கள் உயர் ரக விமானங்கள் மேடம் சொன்னது போல் 747 போன்ற உயர் ரக விமானங்கள் தரையிறங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. முடியும். ஏங்க அது 2036ல 36 வேகம் போகும் சார். இந்த நிகழ்ச்சி யாராவது தாவேக்காரங்க பார்த்தா தயவு செய்து தாவேக்கார ஒரு பொறுப்பு அசெம்பிள் பண்ணி ஓட்டுறதுக்கு இவருங்க. நான் ஒரு டிபிக்கல் டிவிகே பர்சன் கூட ஹேண்டில் பண்ணிடுறேன். எங்க அண்ணன் ரொம்ப சிரமமா இருக்கு, முடியல. சம்பந்தம் இல்ல, அதாவது கட்சிக்கே சம்பந்தம் இல்ல. சொல்றது கேளுங்க, நான் சொல்றேன். அதாவது யாரையும் பேசவில்லை, அடாவடித்தனம் பண்றது ஆளுங்கட்சின்ற பேர்ல. இதுல வந்து திமுக காரங்க அப்படிதான் பண்றாங்க, பாஜக காரங்களோட சண்டை. திமுக அவர் இப்ப பிரியண்ண பொதுவான இன்ஃபர்மேஷன் சொல்றாரு, அவர் கூட போய் சண்டை போட முடியாது, ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அதனால அமைதியா இருக்காரு, யாரையும் பேச விடல. ஒரே ஒரு ஆள் இதயத்துள்ளான்னு பேசும்போது மட்டும் அமைதியா இருந்தார். ஏன் தெரியுங்களா? அவங்க 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க, இருக்கிறாங்களா இல்லைன்னு அவங்க 2 பேரும் தெரியல. அப்புறம் நான் வரேன் மீண்டும். நீங்க இப்போதுக்கு வேறு அவர்கள் சொல்லியிருக்காரு 100வது சுதந்திர தினத்துக்கும் விஜய் அவர்கள் கொடியேற்றுவார். அதெல்லாம் வாழ்த்துக்கள். அதெல்லாம் கிடையாது. தளபதி விஜய்ங்க, நீங்க 100வது கொடியேற்றுவார் கோட்டை. ஆமா சார், செங்கோட்டையிலயா இங்கயா சார்? இங்கதான். அப்புறம் பிரதமர் அவரான்னு சொல்லுவாங்க. அது சொல்றதெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்கன்னு சொல்றது இந்த பதில். ஓ அப்படியா? இல்ல அமைச்சர் ஜெகதீஸ்வரி சொல்றாங்க அடுத்து எங்க அண்ணன் வந்து 5 ஆண்டுல வந்து பிரதமர் ஆயிடுவாருன்றாரு. அது கட்சி ஆதரவாளர் வந்து இல்லன்றாரு. சார் இன்னும் அந்த முஷியானன் சொன்னதே இப்போ வந்து பரந்தூர் விமான நிலையத்தை வந்து அவசர கதியாக ரத்து தரப்பட்டது. பரந்தூர் விமான நிலையத்தை அவசர கதியாக ரத்து செய்தது என்பது மாபெரும் பிழை, வரலாற்று பிழை. இது பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டை மீண்டும் மீண்டும் பின்னோக்கி தான் இழுத்து செல்லும். நாங்கள் அதை கண்கூடாக பார்க்கத்தான் போகிறோம். நீங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் சொன்னது போல முதலிடம் அரகன்ஸா டிவிக்கு இறங்கி நம்ம தான் அடிக்கிறாரு. சென்னை சார்ந்து இருக்கிற புலோக வரைபடத்துல இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. சரி இருங்க, நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் ஆனீங்க, இந்த இடம் செலக்ட் ஆயிருக்கு. அப்ப ரிஜெக்ட் ஆன இடத்தை நான் வந்து சரி நம்ம தமிழ்நாடோட வளர்ச்சியை பின்னுக்கு இழுத்துருக்கு. This is the best.